இப்போ ஃபெலிக்ஸ் சார் தாவேக்கால தான் தொடருவாருன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு கடன் இருக்குல்ல, இன்றைக்கி வந்து 13 லட்சம் கோடியோ 10 லட்சம் கோடியோ சொல்கிறேன். 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டோம். 2 வருஷம் கழித்து நம்ம திரும்ப பட்ஜெட் வரும்போது தாவேக்கா அரசுடைய கடன் எவ்வளோன்றதை பார்ப்போம். ஒரு விகிதாச்சார அடிப்படையில் கடன் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். அப்படி தாவேக்கா அதை தடுத்து நிறுத்தி அதே 13 லட்சம் கடனில் நிறுத்திச்சுன்னா நான் பாராட்டுறேன். அப்படி அது நிறுத்தவில்லை என்றால் இதே குற்றச்சாட்டை தாவேக்கா அரசின் மீது ஃபெலிக்ஸ் சார் வைப்பாரா? ஏன்னா எனக்கு ஒரு பார்வை இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கடை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 லட்சம் ரூபா முதலீடு பண்ணி நீங்க ஒரு 10,000 ரூபா வியாபாரம் பண்றீங்க. ஆனா அதே 10 லட்சம் முதலீடு பண்ணி 1 லட்சம் வியாபாரம் பண்ணீங்கன்னா லாபம் அதிகமாகும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு சோஷியல் ஸ்கீம் மேல இன்வெஸ்ட் பண்றோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுடைய மேக்ரோ எக்கானமிக்ஸ் வந்து இப்போ காலையில் சாப்பாடு போடுறோம்ல, அது செலவாக பார்க்க முடியாது. அதனால எத்தனை பேருக்கு அனீமியா குறையுது, எத்தனை பேருக்கு புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் குறையுதுன்னு இருக்குல்ல, அப்படி தான் பார்க்கணும். இவங்க போகிற போக்கில் ஏதாவது ஒரு டேட்டா சொல்லுங்கள். சார் டேங்கட் கோக்கு செலவு பண்ணோன்னா மின்சாரத்தை தமிழ்நாடு அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு வந்து நடத்துறது கடமை. டிரான்ஸ்போர்ட் லாஸ்ன்றாங்க. டிரான்ஸ்போர்ட் லாஸ் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? விலையை ஏற்றணும். இன்னைக்கு நிர்மல் குமார் சொல்லிட்டார், வருஷம் நாங்கள் மின்சாரம் ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ அதை நாங்கள் மக்கள் மேலே சுமையாக ஏற்றாமல் அரசு கடன் எடுத்துக்குது. இப்படி தான் அது கடனாக மாறுதே தவிர இவங்க சொல்கிற மாதிரி கேபெக்ஸ்க்கு செல்ல வேண்டிய அன்றாட செலவுனா மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் அவங்களால சம்பாதிச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியல, அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியலன்னா அரசு எடுத்துக்கணும். ஜஸ்டிஃபை பண்றாரு. இல்ல ஜஸ்டிஃபை பண்றாரு. ஏன் நான் சொல்றேன்னா இல்ல ரெண்டு வருஷம் கழிச்சு பதில் சொல்றேன் சார். ஐ காட் a point. ஃபெலிக்ஸ் இருங்க, அவர் முழுசா முடிச்சிரட்டுங்க. அதுக்கு அப்புறம் நீங்க முடிங்க. கடன் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாரு. நான் சொல்றேன் இல்ல இன்னும் பாயிண்ட்ஸ் இருக்கு சார். சரி முடிச்சிருங்க. உங்க டைம் முடிச்சிட்டீங்க சார். ஃபெலிக்ஸ் நான் நேரா தரேன் உங்களுக்கு. பத்திரிகையாளர் தான் அது ரெட் பிக்ஸ்ல. இங்க நீங்க ஆங்கர் மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. அவர் சொல்வார் யார் எவ்வளவு நேரம் பேசணும். சரி நிறைவா முடிச்சிருங்க. நிறைவா அதான் முடிக்கிறேன். இவங்க வந்து ஒரு கோசி பிக்சர் எல்லாம் சிறப்பா இருக்கு, ஊழலை ஒழிச்சிட்டோம் எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. 10 ரூபா டாஸ்மாக்ல நிறுத்தப்பட்டுச்சா இல்லையா? இவர் வச்ச குற்றச்சாட்டு ஊழல் ஒழிக்கப்பட்டால் அந்த 10 ரூபா நிறுத்தப்பட்டுச்சா இல்லையான்னு இன்னைக்கு நம்ம போவோம். டாஸ்மாக்ல 10 ரூபா வாங்குறது நிரூபிக்க நான் தயாரா இருக்கேன். ஊழல் ஒழிஞ்சிச்சுன்னு எதை வச்சு இவங்க பேசிட்டு இருக்காங்க? வாங்க போவோம். நான் சேலஞ்ச் பண்றேன். இப்ப பக்கத்துல இருக்க டாஸ்மாக் ஒரே நிமிஷம் 10 ரூபா வாங்குறாங்க நிரூபிக்கிறேன்னா அப்ப போன ஆட்சியோட நீட்சி தானே இதை புரிஞ்சுக்கணும். இப்ப திடீர்னு 10 ரூபா வாங்குறாங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டிலுக்கு 10 ஆட்சியில அப்ப இருந்திருக்கு. நீங்களே ஒத்துக்கிற மாதிரி இருக்கு சார். இவங்க ஆட்சியில நடக்குது, நான் காட்டுறேன். இல்ல இவங்க ஆட்சியில புதுசா நடக்குதா? 20 ரூபா சார். அத வந்து பேட்டி கொடுத்தவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த அரசாங்கம். பேட்டி கொடுத்தவர் மீது ஒரு ட்ரேட் யூனியன் அரசுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிப்பது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்குது. அப்படி எதிர்ப்பு தெரிவித்தவரை சஸ்பெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அரசாங்கம் இவங்களுடைய அரசாங்கம். சரியா? இதுதான் இவர்களுடைய வேலை. நான் திரும்பவும் சொல்றேன், 2 பாயிண்ட்டுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவின் மீது போலீஸ் விசாரணையாவது நடக்குமா? போலீஸ் நீங்க எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் என்ன விசாரிக்கும் சார். அந்த மெசேஜிங்க ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு கொடுங்க. யாரா இருந்தாலும் தைரியமா வந்து புகார் கொடுங்க. எம்எல்ஏவா இருந்தாலும் நாங்க விசாரிப்போம், நடவடிக்கை எடுப்போம் நீங்க கொடுங்க. இன்னொன்னு, ரெண்டாவது ஸ்கில் தமிழ்நாடுன்னு மாத்திருக்கீங்க நான் முதல்வன் திட்டத்தை. இதுக்கு முன்னாடி இருந்த மாணவர்களுடைய டெஸ்டிமோனியல், இந்த திட்டத்தினால் பயன்பெற்றவர்கள் யாருன்னு சொல்லக்கூடிய காணொலிகளை டெலிட் பண்ற அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி ஏன்? இது ரெண்டுக்கு பதில் சொல்லுங்க ஃபெலிக்ஸ். இவர் சொன்ன மாதிரி இன்னும் 2 ஆண்டுகள்ல தாவேக்காவுடைய கடன் எப்படி இருக்குன்னு, கடன் வாங்குவது நமது உரிமை. அதை எதுக்கு வாங்குறோம், எப்படி செலவு பண்றோம், அதுதான் இங்க பிரச்சனை. நான் கடன் வாங்கி என்னுடைய அரசியல்ல என்னுடைய கட்சிக்கு நான் அறிவிச்ச திட்டங்களுக்கு செலவு பண்றேன்னு வைங்களேன், அது இட்ஸ் நாட் ரைட். எதற்காக கடன் வாங்குறீங்களோ அதுக்கு செலவு பண்ணுங்க. ஹாஸ்பிடல் கட்டுங்க, மருத்துவமனை கட்டுங்க. எல்லாம் கட்டி தானே இருக்கு. இல்லங்க, அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? எல்லாம் இருக்குங்க. பட்ஜெட் பாருங்க சார், வருஷம் கம்பேர் பண்ணி பாருங்க சார். பாருங்க சார், நான் கூப்பிட்டு போறேன். பேசாம இருங்க, நான் பேசல. நம்ம ஜிடிபில ரொம்ப கம்மியா நாட் ஈவன் 1% கேபிட்டலுக்கு போல, எல்லாமே இது மாதிரி வீண் செலவுகளுக்கு போயிருக்குது. நாங்கள் உண்மையாக அதை சரி செய்து பண்ணுவோம். ரெண்டாவது, கடன் வாங்குவீங்கன்னு ஒத்துப்பீங்களா? கடன் வாங்குறது உரிமை சொல்லிட்டாருங்க. அவர் வாங்குறோம்னு தான் சொல்றாரு, வேற என்ன? ஓகே கடன் வாங்குறதே தப்புன்றீங்க. இப்ப கடன் வாங்குறது தப்பு இல்லங்க. அந்த வெள்ளையர்களே தப்புன்னு சொல்லலங்க. நீங்க தயவு செய்து இட் இஸ் லெஜிட்டிமேட். வெயிட் பண்ணுங்க. நீங்க எப்படி செலவு பண்றீங்க? அதுதான் ரைட். ஃபினான்ஸ் செக்ரட்டரி படிச்சார்ல,
அதுல நல்லா தான் இருக்கு under the limit it has been spent on social welfare measures ன்னு சொல்லிருக்கார். No. He has said You just go through the 120 pages. press meet பாருங்க. இல்லங்க நீங்க பாருங்க, படிச்சு பாருங்க. இல்ல, Press meet Felix, பாருங்க சார். பிரஸ் மீட்ல சொன்னாரு Press meetல சொன்னாரா வெள்ளை இல்லையா? அறிக்கையில இல்ல இது நீங்க நல்லா தான் சொன்னது. ஓகே பண்ணிருக்குன்னு சொல்லுங்க சொன்னாரா சொல்லுங்க இல்லையா? படிச்சு பாருங்க பணம் சார். சரியா தான் செலவு பண்ணிருக்குன்னு இல்ல, சொன்னாரா சரியாக இல்லையா? செலவு பண்ணல. நிதித்துறை செயலாளர் சொன்னாரா இல்லையா? இல்ல பிரஸ் மீட்ல சார், சொன்னாருங்க நீங்க book வெள்ளை எடுத்து அறிக்கையில படிச்சு நீங்க பாருங்க. சொன்ன வார்த்தை இல்ல. அது- ஓகே see, அப்படி எங்கேயுமே மென்ஷன் வர, பண்ணல. வர, வர, வர. நிதித்துறை ஓகே, செயலாளர் அதற்கு அடுத்து- சொல்லி இருக்கார். ம். பிரஸ் சரி. மீட்ல சொல்லி இருக்காரு. சரி, நான் ஓகே. என்ன சொல்றேன், அந்த புக்கை எடுத்து படிப்பா. அப்ப அதுதான் சார் ஃபைனல். பிரஸ் மீட்ல பண்ணதெல்லாம் அப்ப என்ன சொன்னீங்களா? ஏன் சார், சார் கவர் பண்றீங்க? பாருங்க சார், எடுத்து பாருங்க பிரஸ் சார். மீட்லாம் போய் கவர் சரி, பண்ணாதீங்க சார். சரி, ஓகே.